இன்றைய நாளை சமத்துவ நாளாக நாங்கள் பார்க்கிறோம். இதுவரைக்கும் யாருமே பண்ணாததை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இதெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல, எங்களுக்கு அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் ஆகும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கார். என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எவ்வளோ நாளாக சிறுபான்மையின மக்களுக்காக போராடிய ஒரு கட்சி. திமுகவில் கூட்டணியில் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. உப்பு சப்பில்லாத ஒரு அதிகாரத்தை சும்மா பேருக்காக கொடுக்கறது தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க திமுகவில். இல்லை திராவிட கட்சிகளே அப்படி தான் பண்ணுச்சு. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. சிறுபான்மையின மக்களுக்கு நியாயமான ஒரு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று இப்போ கொடுத்துருக்க பவர் இருக்குல்ல, அவங்களுக்கு அமைச்சரவையில் நல்ல பவரான ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கோம். இந்த மாதிரி யாருமே பண்ணல, நாங்கள் தான் முதல்ல பண்ணியிருக்கோம். அது முதல் தடவையாக நாங்கள் பண்ணதுனால இன்றைக்கி தான் சமத்துவம் கரெக்டாக இருக்குது, சமூக நீதி கரெக்டாக இருக்குது, இன்றைக்கி சமூக நீதி நாள் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். IML 1948 உருவாக்கப்பட்ட இயக்கம், 75 வருட பாரம்பரிய இயக்கம். ஆனால் இன்றைய வரையும் முன்பிருந்த அரசுகள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் எந்த விதத்திலும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தது கிடையாது. தன்னுடைய கட்சியில் இருப்பவர்களுக்கு பெயரளவிற்கு அதிகாரம் இல்லாத துறைகளை ஒதுக்கி சமூக நீதி இல்லாத ஒரு அரசை உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு உண்மையான சமூக நீதி நாளாக இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கடுத்தது ஆராசா அவர்களுடைய ட்வீட் இப்போ போட்டு டெலீட் பண்ணிட்டார் அதை. ஆனால் அந்த ட்வீட்டில் காரசாரமாக விசிகாவை அட்டாக் பண்ணணும்னு நினச்சி அவர் போட்ட பதிவு பலதரப்பட்ட ஆட்களை புண்படுத்திடுச்சு. என்னங்க, ஒரு மூத்த அரசியல் தலைவராக இருக்கார், அவர் போய் இப்படி ஒரு என்ன தரமே இல்லாமல் ஒரு ட்வீட்டை போட்டார் அப்படின்னு பேசினோன்னா அதுக்கப்புறம் அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டார். அது தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பேசுகிறாருன்னா, பெரியார் அம்பேத்கர் இவங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த எதுவுமே அண்ணா சொல்லிக் கொடுத்தது, பெரியார் சொல்லிக் கொடுத்தது, கலைஞர் கடைபிடித்தது, அம்பேத்கர் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதை அவங்க பேசுறது எதையுமே திமுக இப்போ ஃபாலோ பண்ணல. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒரு கோட்பாடோடு இருந்த இயக்கம் திமுக, அதில் எதுவுமே இப்போ இல்லாமல் போச்சு. எல்லாம் கட்டுப்பாடே இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி மோசமான ஒரு பதிவை துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் போடுறாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க அந்த கட்சியின் லட்சணத்தை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். திமுக தலைவரும் திரு உதயநிதி அவர்களும் நாங்கள் ஏன் தோற்றோம் என்ற ஒரு ஆராய்ச்சி செய்யறதுக்கு 36 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு புரியல ஏன் தோத்தோன்னு. அரசியல்ல ஒரு கட்சியையும் ஒரு தலைவரை தாக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய உறவை அடிப்படையாக வைத்து எப்பொழுதும் ஒரு பெண்ணை நோக்கிய ஒரு விமர்சனத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. இது பெரியார் சொன்னதும் கிடையாது, அறிஞர் அண்ணா சொன்னது. குறிப்பாக பெரியாரும் அண்ணா அவர்களும் கற்றுக் கொடுத்த பாடம் கிடையாது. திமுக எப்பொழுதும் சொல்லும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இன்றைக்கு திமுக கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. கலைஞர் அவர்களுடன் அந்த 3 கோட்பாடையும் மறந்துட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது கனிமொழி அம்மையார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக சேர்ந்த கனிமொழி அம்மையார் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன் அங்கீகாரம் கொடுக்கணும், எல்லா நிகழ்ச்சியிலையும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும், அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னாவே தமிழ் மீதான முக்கியத்துவத்தை நீங்கள் விடுறீங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு சாராம்சத்தில் ஒரு ட்வீட்டை போடுறாங்க. இது தாவேக்கா பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி, பின்பற்ற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும், அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம். இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே ஆளுநர் தலைமையில் நடக்கிறது. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோம் மினிஸ்டரோட ப்ரையாரிட்டி அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த சர்க்குலரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதை தான் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாமல் சொல்லி பார்த்தோம், கேட்கல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். கனிமொழி மேடம் நேற்று ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அவர்கள் மீது எப்பயுமே மரியாதை வச்சிருக்கோம். தமிழ் தாய் வாழ்த்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதை நாங்கள் ஆல்ரெடி இதை பற்றி விளக்கம் கொடுத்திருந்தோம். இதற்கு முன்பே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருக்கும்போது பொறுப்பில் இருக்கும்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்கும் பொழுது, நீதிபதி பதவியேற்கும் பொழுது இதே நடைமுறையை கவர்னர் கடைபிடித்தார். கவர்னரிடம் நாங்கள் 2-3 தாட்டி பேசி பார்த்தோம். அவரை பொறுத்தவரையும் ராஜ்பவன்ல கவர்னருடைய தலைமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்திலையும் ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலர் தான் நான் ஃபாலோ பண்ணுவாங்கிறது அவர் நிலைப்பாடு எடுத்துட்டாரு. தமிழக அரசினுடைய நிகழ்ச்சிகள் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமை தாங்கிக் கொண்ட எல்லா நிகழ்ச்சிகளையும்
தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் இடம்பெறும்.